கௌதம் இருந்துட்டு இப்போ செவனேன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம, அவரு பாட்டுக்கு சரி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தாங்க. இங்க வந்தா பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ன உடனே, ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்ப வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. இதுக்கு நடுவுல இந்த எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி குடுத்து அந்த கம்பெனிய விலைக்கு வாங்குனது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம ஒரு மிகப்பெரிய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்குற மாரி வந்து ஆயி போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கணப்பது இருந்துட்டு, அத படிச்சு பார்த்து சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனால, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, விஷயம் எல்லாமே முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம கௌதம் சைன் மட்டும் போட்டிருந்தாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். வாழ்க்கை முழுக்க கௌதம் வந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவுக்கு அடிமையாவே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துகிட்டு பயங்கர கோவத்தோட இந்த எஸ்எஸ்கேவை கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு போய் நிற்க வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கௌதமால எந்திரிச்சு அடிக்க முடியாது, திருப்பி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி இப்போது அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு கௌதம எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கணபதியை பார்த்து, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கணபதியும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டி விட்டுறாங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு, கௌதம் நீ எங்கே போனாலும் உனக்கு வேலையே கிடைக்காது, நீ எங்கே யாருக்கிட்ட வேணாலும் போ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தொல்லையாக நான் வந்து நிற்பேன், உனக்கு பிரச்சனையே நான் தாங்க, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு சின்ன வேலைக்கு கூட போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது எஸ்எஸ்கே இருந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறான். இதை கேட்ட உடனே கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு என் பொழப்ப ஓட்டிடலான்னு தான் இருந்தேன். ஆனால் நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னியோ, இதுக்கப்புறம் நான் மற்ற கம்பெனியில் வேலை தேடி அலையிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நான் புதுசாக கம்பெனி தொடங்கி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உன்னை ஜெயிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 எப்போவுமே ஆக முடியாது. கௌதமோட கம்பெனி, அதாவது கௌதம் பேரில் இருக்கிற இப்போ இருக்கிற கம்பெனி இல்லை, இப்போ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இலக்கியா பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே உன்னோட கம்பெனியை அழிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நம்பர் 1 வர்றதெல்லாம் எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது, உன்னோட கம்பெனியை அழிக்கணும், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே பண்ண இதுக்கு முன்னாடி ஒரு தில்லு முள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு எல்லாமே தெரியும், ஆதாரங்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வர்றது, நம்மளும் ரொம்ப சீப்பாக போயிடுவோமே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை பற்றின உண்மைகளை போலீஸ்கிட்ட சொல்லி இப்போது ஜெயிலில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் கன்று எடுத்து இந்த எஸ்எஸ்கேவோட தலையில் வைக்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா எல்லாமே சூழ்ந்து கடைசியில் எஸ்எஸ்கேவை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போயிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதம் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி இந்த எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.